கோவை விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக மேட்டுப்பாளையம் புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிதாஸ். வணக்கம் ஹரிதாஸ். தற்போது முதலமைச்சரின் அடுத்த கட்ட பயணங்கள் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணமாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இன்று கோவை விமான நிலையம் வந்தார். அவருக்கு கோவை மாவட்ட திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வழிநெடுகிலும் நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக மேட்டுப்பாளையம் செல்கிறார். மேட்டுப்பாளையத்தில் மதியம் அங்கேயே தங்கி உணவு அருந்திய பின் மாலை அங்கிருந்து கார் மூலம் சாலை மார்க்கமாக உதகை செல்கிறார். உதகையில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சிகளில் முதல் கட்டமாக கலந்து கொள்கிறார். பின்னர் அங்கேயே இரவு தங்கும் போது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முக்கிய தலைவர்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து நாளை காலை அங்கிருந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்று அங்கு முடிவுற்ற சேவைகளையும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவும் இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள உதகை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாளை சாலை மார்க்கமாக கோவை திரும்பும் அவர் கோவை வந்த பின்னர் கோவை PSC மருத்துவமனையில் நடைபெற்றுள்ள புற்றுநோய் சிகிச்சைக்கான புதிய நவீன உபகரணங்கள் திறந்து வைத்தல் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து கோவை கொடிசா வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சியில் விருது வழங்கும் விழா உள்ளிட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் மாலை விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார். இந்த நிலையில் முதல்வரின் 2 நாள் வருகையொட்டி நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் கட்சி தொண்டர்கள் அனைவரும் முதல்வர்களை சந்திப்பதற்காக எங்கும் கூடக்கூடாது, எந்த நிகழ்விலும் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.